எஸ்பிபடி சேரிட்டியின் வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய இடத்துல மழை பெஞ்சிட்ருக்கு, நிறையா டிசாஸ்டர், நிறைய தண்ணி. உங்களுக்கு தெரியும், தென்காசி மாவட்டத்திலேருந்து கன்னியாகுமரி, நாகர்கோவில், தூத்துக்குடி, அதே மாதிரி சென்னை மக்கள் பயங்கர படாத பாடுபடுறாங்க. வருஷம் ஃபுல்லாக பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சு எல்லாத்தையும் காலி பண்ணிடுது. ஆடு மாடு இல்லை, எல்லாத்தையும் காலி பண்ணிடுது. இப்போ நான் அவங்கள்ட்ட பேசக்கூடிய விஷயம் அதுக்கு அப்பாற்பட்டு ஒரு வாழ்க்கையே டிசாஸ்டர் தான். ஒரு நாள் 2 நாள் தண்ணி வந்துட்டு போகல, ஒரு வாழ்க்கையே டிசாஸ்டர். இவர் பேர் வந்து வேல்முருகன். கோயம்புத்தூரில் இருக்கிறாரு. 2 காலம் ஊனம், ஒரு கண்ணும் தெரியாதுங்கிறாரு. பையனுக்கும் உடம்பு முடியலைங்கிறாரு. சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கிறாரு. ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்றாரு, ஸ்கூலுக்கு அனுப்புகிறாரு. அன்னாட விஷயத்தை அவரால் பண்ண முடியலை. வாங்க அவரை போய் பார்க்கலாம். சார் வணக்கங்க சார். நான் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில், என் பேர் வந்து வேல்முருகன். எனக்கு வந்து திருமணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க சார். இப்போ எனக்கு வந்து பிறவியிலே 2 கால் 1 கண் வந்து நான் பிறக்கும்போதே ஒரு ஊனமாக பிறந்திருக்கேன். அதே போல் என்னுடைய குழந்தைக்கும் 2 காலுமே ஊனமாகி கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் பிறக்கும்போது மாவுக்கட்டு போட்டு குழந்தைக்கும் காலை சரி பண்ணி இப்போ இன்றைக்கி என்னுடைய குழந்தைகளை வந்து நான் படிக்க வைக்க முடியாமையும், என் குழந்தைகளுக்கு ஒரு துணிமணி வாங்கி கொடுக்க முடியாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எங்களுடைய சூழ்நிலைகள் வந்து ரொம்ப ஒரு வாழ்வாதாரத்தை இழந்து ரொம்ப ஒரு கஷ்ட சூழ்நிலை, ரொம்ப மோசமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய குடும்பத்தை தேர்ந்தெடுத்து எங்கள் குடும்பத்துக்கு மாதம் எங்கள் குடும்பத்துக்கு சாப்பாட்டுக்கு, எங்கள் குழந்தைய படிப்புக்கு, என்னுடைய தொழிலுக்கு எனக்கு ஒரு பெட்டி கடை வச்சு கொடுத்து என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் சார் எங்கள் குடும்பத்துக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து என் ஒய்ஃபு வந்து வீட்டு வேலைக்கு போய் அந்த கொண்டு வர ஊதியத்தில் தான் நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தை வந்து பிள்ளைகளுக்கு பால் வாங்கி கொடுக்க முடியாமல் எங்களுடைய கஷ்ட சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. எங்களுக்கு வந்து சொந்த வீடு வாசல் இல்லாமல் நாங்கள் ரோட்லேயும் கோயிலையும் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வறுமையிலேருந்து வாழ்ந்து வந்தோம். ஆனால் வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அன்றாட ரேஷன் கடையில் அரிசி வாங்கி எங்கள் குழந்தைகளை படிக்க வைக்க முடியாமல், கூட சாப்பாடு போட முடியாமல், பால் வாங்கி தர முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய வீடியோவை பார்த்து ஐயா அவர்கள் எங்களுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய தொழிலுக்கும், எங்களுடைய குடும்ப கஷ்ட சூழ்நிலைக்கு மாதம் சாப்பாட்டுக்கும், எங்களுக்கு வந்து வீட்டுக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கும் கொஞ்சம் உதவி செய்ய வேணும். அப்புறம் வந்துங்க சார், நீங்கள் எனக்கு ஒரு சின்ன பெட்டி கடை வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த பெட்டி கடையில் நான் வந்து உழைச்சி நான் வந்து அந்த பெட்டி கடையில் வியாபாரம் பண்ணி என் குழந்தைகளுக்கு நான் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் வந்து என்னால் வந்து நடக்கவோ நிற்கவோ எனக்கு வந்து அந்த திறமை இல்லை. எனக்கு வந்து 2 காலுமே இறைவன் படைக்கும் போதே எனக்கு வந்து 2 காலுமே பாதங்கள் இல்லாமல் என்னை படைச்சிருக்காரு. ஆனால் நீங்கள் தான் சார் எங்களுக்கு வந்து இந்த ஒரு மாற்றுத்திறனாளிக்கு உதவி பண்ணி எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்தி எங்களையும் இந்த உலகத்துலேயும் இந்த சமுதாயத்திலையும் எங்கள் குழந்தைகளையும் காப்பாற்றி எங்கள் குடும்பத்துக்கு உதவி செஞ்சு எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் பணிவுடன் நாங்கள் எங்கள் குடும்பத்தை சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறோம் சார். நீங்கள் நல்லா இருக்கணும். உங்களுடைய சேவைகள், உங்களுடைய பணிகள் எல்லாமே இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் எல்லாமே சிறப்பாக இருந்து இறைவனுடைய ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் சார். எங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக எங்களுடைய வீடியோவை பார்த்து எங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த வீடியோவை வந்து நாங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு அதுலேருந்து தான் சார் இப்போ நாங்கள் வந்து அது மூலிமா நாங்கள் வந்து இப்போ ரெக்கார்டு எடுத்துருக்கோம். என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்த்து உடனடியாக எங்களுக்கு உதவி கரங்கள் கொடுப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்களுடைய உதவி கருத்துக்கு எங்களுடைய குடும்பத்தை சார்பாக நன்றி. தேங்க்யூ. வணக்கம் சார். வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. உண்மையாலுமே அவர் பேசியிருப்பார். அவங்க பொண்ணு இருந்திருப்பாங்க, அதேமாதிரி குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க, நானும் பார்த்தேன். என்ன பண்ணலாம்? நம்ம உதவி பண்ணலாம். கண்டிப்பாக நாங்களும் அவங்களுக்கு உதவி பண்ண முயற்சி பண்ணுறோம். நீங்களும் உதவி பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, நிறைய பேர் எஸ்பிபடி சேரிட்டிக்கு வந்து நீங்கள் பணம் அனுப்புகிறீங்க. நீங்கள் எங்களுக்கும் அனுப்பலாம். அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அவங்களுக்கு சொல்லியிருப்பேன். அவங்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு துணிமணி தேவைப்படுது, ஜட்டி பனியன் தேவைப்படுது, அந்த குழந்தைக்கு ஸ்டேஷனரி தேவைப்படுது, ஒரு நல்ல அரிசி தேவைப்படுது, அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல சத்துள்ள உணவு தேவைப்படுது. மாதம் கூட நம்ம ஒரு 1000 ரூபா ஹெல்ப் பண்ணலாம். அவங்களுக்கு தேவையானது அவங்க வாங்கிடுவாங்க. அவங்க வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் எல்லாத்துலையும் வாங்கிடுவாங்க. அந்த குழந்தைங்க படிக்கிறதுக்கு அவங்களுக்கு செருப்பு, ஜட்டி, பனியன் இது மாதிரி வாங்கலாம். இல்லை நீங்கள் வந்து அவங்களுக்கு அரிசி வாங்கி தரலாம். ஒரு மாதத்துக்கு தேவையான ஒரு 25 கிலோ அரிசியை நீங்கள் வாங்கி தரலாம். இல்லை பருப்பு வாங்கி கொடுக்கலாம். இல்லை அவங்களுக்கு சிலவங்க முடிஞ்சால் சில சிஎஸ்ஆர் இருக்குது, கம்பெனி எல்லாம் இருக்குது, அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெட்டிக்கடை கூட நீங்கள் அமைச்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய உதவிகள் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் டைரெக்டாக அவர்கிட்டே பேசுங்க.
அவருக்கு என்ன வேணும்னு கேளுங்க. என்கிட்ட கேட்டது இது. அவர் வந்து என்னை வந்து எஸ்பிபி வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்து அவரை கூப்பிட்ருக்காரு. இந்த மாதிரி நிறையா கேட்குறாங்க. இது ஃபஸ்ட்டு டைமாக நான் இனிஷியேட் எடுக்கிறேன். இந்த மாதிரி வெளியிலேருந்து கேட்குறவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக உதவி பண்ணுவீங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.